இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட விட மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்க இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறோம். அதை இப்ப சொன்னல, பெண்களை பாதுகாக்கின்ற அரசுன்னு, அதுதான் இப்ப என்னோட ஸ்பீச்ல நான் சொன்னேன். நிச்சயமாக இது பெண்களை பாதுகாக்கின்ற அரசு கிடையாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து வாழ்க்கை இழந்திருக்காங்க. பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. இனி வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமாக உண்மைக்கு புறம்பானவற்றை தான் சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்வது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கிறது. மக்கள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக இதற்கான பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சிபிஐ என்கொயரிக்கு இதை நாங்கள் வலியுறுத்துவோம். வெறும் சிபிசிஐடி சொல்லி கண் துடைப்பு நாடகத்தை நடத்தி இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உண்மையாக காரணம் திமுகவும் இங்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் 2 பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை நிச்சயமாக சிபிஐ வழக்காக மாற்ற தேமுதிக எல்லா முயற்சிகளையும் நாங்கள் கேட்டிருக்கோம். டைம் கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது கிடைச்ச உடனே உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம்.